இயேசுவின் பெயரில் எல்லாமே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பெயர் நமக்கு உரியது. அந்த பெயரை வளமாக பயன்படுத்த நமக்கு உரிமை தந்திருக்கிறார். கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. விண்ணகத்திற்கு ஏறிச் செல்லும் சிறிது நேரம் முன்பு இயேசு கூறியது, நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களைச் செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 17. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அவர் பெயரை பயன்படுத்தும்படி சொல்லப்பட்டிருக்கின்றோம். அவர் சார்பாக வாதிடும் வழக்கறிஞர்களாக நியமனம் பெற்றிருக்கிறோம். நாம் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவரோடு உள்ள உறவில் நெருக்கம் கொள்ளும் போதும் இந்த பெயர் நம் வாழ்விலே அற்புதங்களை செய்யும். ஒரு வசதியான மனிதருக்கு ஒரு பெண் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறாள் என வைத்துக்கொள்வோம். நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதினாலேயே அந்த மனிதரின் சொத்துக்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்துவிடாது. திருமணம் முடிந்த பிறகுதான் அந்த மனிதரின் சொத்துகளுக்கு அவளும் உரிமையாகிறாள். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் பெயரின் ஆற்றல் நாம் அவரோடு திருமண பந்தத்தினால் இணைக்கப்படும் போதுதான் நமக்கு சொந்தமாகும். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவு கொள்ளும் போதும் அவருக்காக வாழும் போதும் மட்டுமே. ஆனாலும் அவசர காலங்களில் யாராவது ஒருவர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது விண்ணகம் இடைப்படும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, குரு ரவீந்திரநாத் அவர்களின் தாயார் யோகினி அவரிடம், உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது எல்லா கடவுள்களின் பெயரையும் கூப்பிட்டும் உனக்கு பதில் கிடைக்காத போது இயேசுவின் பெயரை கூப்பிடு என்று கூறினார். சில நாட்களுக்கு பின் அவருக்கு தன் தாயார் கூறியதை சோதித்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பாம்பு அவரை கடிக்க வந்தது. அவர் தொடர்ந்து பல கடவுள்களின் பெயரை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஒன்றும் நடக்கவில்லை. அவருக்கு தன் தாயாரின் அறிவுரை ஞாபகத்திற்கு வந்தது. உடனே இயேசுவின் பெயரை கூப்பிட்டார். பாம்பு போய்விட்டது. தொடர்வோமா நண்பர்களே?